அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மணமக்களுக்கு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லி சீக்கிரம் கூட்டி அனுப்புங்க. சுவாமி, இதோ பாருங்கள் சுவாமி, உங்களை பிரிந்து நானும் மகனும் எப்படி இருப்போம் என்று தெரியவில்லை சுவாமி. இன்னும் ஒரு தரம் உங்களை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என்று தெரியவில்லை சுவாமி. சந்திரமதி, மகனை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும், சென்று வாருங்கள். Bye.
போய்விட்டாயா கண்ணே? உன்னை பிரிந்து நான் எப்படி இந்த உலகத்தில் உயிரோடு வாழப் போகிறேன் சந்திரமதி? ஹரிச்சந்திரா சுவாமி, என்ன சுவாமி இந்த நேரம்? நான் பெற்றுக்கொண்டேன். நல்லது. இது நேரம் வரை நான் போயிருக்க வேண்டும், போகலாம் என்று தான் பார்க்கிறேன். ஆனால் ஆத்த நினைச்சா பயமா இருக்குயா எனக்கு. என்ன சுவாமி? இவ்வளவு நாள் 48 நாள் உன் கூடவே இருந்திருக்கையா. ஆமாம், இருந்தீர்கள். அவ கடன் கொடுத்தவா, நீ கடன் வாங்கினவா, 2 பேரும் கடன் தீர்ந்துரு துணி கொடுத்துட்டே முடிஞ்சு போயிடுத்தியா. அதனால் நான் 48 நாள் உன் கூடவே இருந்திருக்கேன். இருந்தீர்களே. அதனால் ஏதாவது ஆத்துக்கு போறான்னு தான் பாக்குறேன். எனக்கும் மனைவி மக்கள்லாம் இருக்கா. அதனால ஏதாவது உன்னால முடிஞ்சது ஒரு சிறிய தொகை தரகு கூலி கொடுத்தா போதும். சுவாமி, உங்களுக்கு தேவை தரகு கூலியா? ஆமா. இந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? நாட்டை மறந்தேன், நாட்டு மக்களை மறந்தேன், கட்டிய மனை பிரிந்து பெற்ற மகனை மறந்து அனாதி போல் காட்சியளிக்கிறேன் ஐயா. இந்த நேரனை பார்த்து தரகுலி தாய் என்று கேட்டால் எப்படி, எந்த விதத்தில் நான் தர முடியும் சுவாமி? எனக்கும் மனைவி மக்கள் இருக்காயா ஆத்துல. போக வேண்டாமா? நான் போற உடனே ஆத்துல என் மனைவி என் பிள்ளை குட்டியெல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்க மாட்டாளா? அதனால உன்னால முடிஞ்சதோ. எனக்கு அதிகமா ஆசைப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. சின்ன தொகை 16,000 வராகம் கொடுத்தா போதும். உங்களுக்கு தேவை தரகு கூலி அவ்வளவுதான். 16,000 வராகன். இவ்வளவுதானே? இவ்வளவுதான் கொடுத்தா போயிட்டு இருப்பேன். இந்த காசிமா நகரத்திலே நீங்களே என்னை யாருக்காவது விற்கிறம் செய்து உங்களுக்கு சேர வேண்டிய தரகு கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா. சிவசிவா, சிவசிவா, வேறு வழியே இல்லை. லோகத்தில் இப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன். எப்படியோ ஒண்ணு எனக்கு தெரியாது. எனக்கு தேவை தரவு கூலி கிடைச்சா போதும். இவ்வளவுதானே? இவ்வளவுதான். என்னையே விற்கிறம் செய்கிறேன். ஆகட்டும். வேந்தனை விலை கூறினேன் இதோ வென்று ஓரியவர் நாகில் வேந்தரே. வேந்தனை விலை கூறினேன் இதோ வேந்தனை வேந்தனை விலை கூறினேன் இதோ வென்று ஓரியவர் நாகில் வேந்தரே. வேதனை நிற்கனான மணின் பக்கமறிந்த வல்லவரோ கண்ணை துவைத்தருளீரோ. வேந்தனை நான் யார்? எதற்காக இந்த மயானத்தை காவல் ஒத்துக் கொண்டிருக்கிறேன்? யம தர்மனாக திகழ்ந்த நான் விஸ்வாமித்திரருக்கு சொல்லுக்கிணங்கி எந்த ஒரு யோசனை தூரம் இல்லை. மயானத்தில் வருகின்ற பிணத்தை எல்லாம் எரித்து அதனுடைய கால்படம் முளத்துண்டில் வாக்கில் பெற்று சேர்ந்து சிறப்பு. நான் வயசாகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. எனக்காவது யாரோ துணைக்கு ஆளுகளை பண்ணான்னு பார்க்குறேன். அது வராங்க பார்க்கலாம்.
நாட்டு மன்னன். என் பெயர் ஹரிச்சந்திரன். அயோத்தி மாநகரை ஆண்டவர் ஹரிச்சந்திரன் உன்னோட பேரா? ஆமாம் ஐயா. ஆமாம். எதற்காக இந்த மயானத்துக்கு கூடி வந்தார்? ஒருவருக்கு நான் தரகுலி தர வேண்டும். என்னால் கொலைக்கவே முடியவில்லை. அதனால் என்னையே விற்கிறேன் செய்கிறேன் ஐயா. என்னையா அது? ஆட்டை வித்து கேள்விப்பட்டுக்கிறேன், மாட்டை வித்து கேள்விப்பட்டுக்கிறேன். ஒரு நாட்டு மண்ணை தேவையான பொருட்களை கொடுக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாவனை தர முடியாது. அந்த வார்த்தை என் நாவினால் வராது. சொல்ல முடியாது. போய் சொல்லா புனிதன். ஆகையால உன்னைய விலை கூடுறேன். ஆமா. எனக்கு வயசாகி போச்சு. என்னால முன்னவர்கள் இல்லை. உடம்பு அந்த அளவுக்கு இருக்குது. ஆகையால இது வேலை எப்படியாப்பட்ட வேலைன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் ஐயா. நான் சொன்னதை செய்து முடிப்பேன். சொல்லுங்க. காலையில மாட்டுக்கு புல்லறுத்தானும். சரி. பசுமாட்டெல்லாம் ஓட்டி போய் மேய்க்கணும். சரி. 2 முடிஞ்சு போச்சா? சரி. அடுத்தது செத்த மாட்டை அறுக்கணும். சரி. நீ ஒரு நாட்டு மன்னதெல்லாம் செய்வையா? செய்கிறேன் ஐயா. அப்படி என்றால் அதை பார்த்தையா, நான் வளர்த்த கன்றானது இறந்து கிடக்கிறது. அதை முதல்ல சுத்தம் செய். பிறகு நீ எப்படி பாருங்க. தனித்தனியாக செய்ய வேண்டுமா? ஆமா. நன்றாக பாருங்க. மகிழ்மணி அறுத்து தோளை பார்த்தீங்களா? அர்த்தத்தையா நான் செய்த அவ்வளோ இந்த அளவுக்கு சுத்தமா செய்திருக்க மாட்டேப்பா. அது எது தனி எடுத்து வச்சுருப்பாரு. சரி சிறந்த விளக்கிறதா இருந்தாலும் யார் வீட்டுக்கா ஹரிச்சந்திரா ஐயா, இதோ மயானம் என்ன செய்வது தெரியுமா? என்ன? மாட்டுக்கு புல் அறக்கணும், மாட்டை மேய்க்கணும், செத்த மாடு அறக்கணும். இந்த சுடுகாட்டுக்கு வரும் பிணத்தை உள்ள அனுப்பணும். நீ தான் காவல் பண்ணணும். எப்படி தெரியுமா? எரிக்கிற பிணமா இருந்தா எரிக்கணும், புதைக்கிற பணம் வந்தா தகனம் செய்யணும். சரி. அதுபோல இது மட்டும் இல்லை, எனக்கு வர வேண்டிய வருமானம் கால் பணம், முடத்துண்டு, வாக்கரிசி. சரிங்க. யாரும் கொல்லி சட்டெல்லாம் உடைக்க மாட்டாங்க. அந்த கொல்லி சட்டை எடுத்து சுத்தமா கழுவி வாக்கரிசி மட்டும் எடுத்து சாப்பிடணும். எனக்கு ரொம்ப தொலைவு இல்லையா? எனக்குரியது. ஆமா. அந்த வாக்கரிசி மட்டும் நீ சாப்பிட்டு சரி. கால் பணம் முடத்துண்டு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இங்க பாவப்பட்ட பிணங்கள் நிறைய வரும். அது என்ன பண்ண தெரியுமா? எரி சொல்ல என்ன செய்யணும்? கை காலெல்லாம் இழுத்துக்கணும் உட்காரையாந்து இந்த சுடுகாடை கொல்ல ஒரே அடி அடிச்சு அவனை தூக்கணும். நீ லைட் அடிச்சு போயினாரோ? கை காலை தூக்கணும் சொல்ல அடிச்சு அவன் செய்த பாவத்துக்கு எரிக்கணும். இந்த மார்பு கண்டமானது துச்சிக்கினே இருக்கும். ஏன்? எதுக்கு? அவன் பண்ண பாவம் சீக்கிரம் வேவாதா? வேவாது. ஆகையால ஒரே குத்து குத்துனா மாறுறது சாம்பல் ஆகிடணும். இதெல்லாம் செய்து முடிக்கணும். சரிங்க. கால்பணம் முடத்துண்டு எனக்கு உங்களுக்கு, வாக்கரிசி எனக்கு. அப்படி என்றால் சுடுகுழு கால்பணம் முடத்துண்டு எனக்கு சேர வேண்டியது. வாக்கரிசி தான் உனக்கு. பரமேசா, கைலாயவாசா, கருணாகர கடவுளே, எனக்கா இப்பேற்பட்ட நிலைமை? நாட்டிலே இருந்து சிம்மாதனத்தில் அமர்ந்து செங்கோலை பிடித்து மணிமுடி தருத்து சிறப்போடு ஆட்சி செய்து எனக்கா இந்த சுடுகோல்? இறைவா, கருணாகர கடவுளே, ஐயன் உரைத்து விட்டார். அவர் வாட்டை தட்டி கழித்து காலத்தை வீணாக்கவே கூடாது. புறப்படுகிறேன் சுடலை. அரணே, கங்காதரனே, உந்தன் அருளோ